அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. அனைவரும் வருக, பயன்பெறுக. இப்பொழுது சேலம் சுகநாடு ஜோதிட பேராசிரியர் ஐயா அவர்கள் நமக்கு நம்முடைய ஜோதிட பயிற்சி மேற்கொண்டு 10வது கட்டணத்துக்கு நம்ம வந்திருக்காங்க. ஐயா அவர்கள் சுகநாடியில மிக மிக வல்லமை வாய்ந்தவர். அவருடைய சொற்பொழிவு கேட்க இடிக்கும் நிறைய விஷயங்கள் அவர் அதுபோல் மழை தந்த வெள்ளம் போல வந்து இருக்கணும். ஐயா அவர்களை வரவேற்று உங்கள் சார்பாக பேச அனைவருக்கும் வணக்கம். வராகி மிகர் மாதாந்திர கூட்டம் 10வது மாதாந்திர கூட்டம். அந்த கூட்டத்துக்கு சுகர்நாடியில் பேச அழைத்த எனக்கு வாய்ப்பு கூட பேச அழைத்தது எனக்கு அவர் நம்ம தலைவர் ஐயா ஏழுமலை ஐயா அவர்களும் செயலாளர் பொருளாளர் மற்றும் இந்த சங்கத்துக்கு வந்திருக்கோம் ஜோதிட நண்பர்கள் ஜோதிட சகோதரி அனைவருக்கும் வணக்கம். சுகர்நாடியில் ஜோதிடம் எளிமையான முறையில் ஜோசியம் சொன்னாங்க. இப்போ நம்ம எனக்கு முன்னாடி பேசினேன் அப்படி இல்லைன்னா கோமதி மகேஷ் குமார் பேசினாரு 11-12 இந்த படிப்பு தான் அவங்கள ஒரு டிசைன் பண்ணிடும். ஆமா, அவங்க வாழ்க்கையே அதுதான் 11-12 தாங்க. அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சாலும் சரிங்க. 11-12 அவன் படிக்கிறான்னா அதுதான் அவனுடைய வாழ்க்கை தொழில், அவனுடைய வாழ்க்கை முறைய. ஐயா ஏழுமலை ஐயா சொன்ன மாதிரி அவரோட வாழ்க்கை அதுதான். அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 10ஆம் பாவம் தான் 11-12 டிசைட் பண்ணுது. இந்த 10ஆம் பாவம் யாரோட தொடர்பு இருக்கிறது அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அந்த கோமதி மகேஷ் சொல்லிட்டாங்க. 10ஆம் பாவத்துல 11-12 படிக்கிறது. 10ஆம் பாவம் அதிபதி யார், அவரோட என்னென்ன கிரகங்கள் அது படிப்பு வந்துருச்சு. நாங்கெல்லாம் பார்த்தோம்னா பார்த்தோன்னு சொல்லிடுவோம். இந்த ஜாதகம் பாருங்க, நான் ஜாதகம் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு போர்டில் தெரிஞ்ச பாருங்க, எல்லாம் நானே சொல்றேன். 28/6/1997 10:30 PM இரவு ஈரோட்டில் பிறந்துக்கிறேன். புதன் தசை 1 வருஷம் 11 மாசம் 1 நாள். கும்ப லக்னம், லக்னத்துல கேது, 2ல சனி சந்திரன், 5ல புதன் சூரியன் புதன், 6ல சுக்கிரன், 7ல ராகு, 8ல செவ்வாய், 12ல குரு அக்ரம். நவம்சகட்டம் அதே கும்ப லக்னம், 2ல செவ்வாய், ரிஷ்மத்துல புதன், மிதனத்துல கேது, சிம்மத்துல சுக்கரன், கன்னியில ராகு குரு, தனுசுல சனி ராகு, மகரத்துல சூரியன். இது நவம்ச கட்டம். போதும், அவ்வளவுதாங்க. ஒரு குழந்தை பிறந்ததே சொல்லலாம். இதெல்லாம் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு பெரிய வேலைக்கு போயிருங்க பிறந்தனே சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இவரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு. எடுத்தோடனே கலெக்டரா போட மாட்டாங்க. ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா சப் கலெக்டரா போடுவாங்க. அடுத்து கலெக்டர். இது இந்த ஜாதகம் கலெக்டர், கவர்மெண்ட் வேலை. இப்போ ட்ரெயினில் வரும்போது ஒரு ஜாதகம் போட்டாங்க. கூட கோவிலில் நீங்களும் இருந்திருக்கலாம். நான் பார்த்து ஜாதகம் சொன்ன, நான் ட்ரெயினில் வரும்போது ஜாதகம் சொல்லிட்டேன், 2 ஜாதகம் சொல்லிட்டேன். தமிழ்நாடு அவங்களும் பார்ப்பாங்க, எடுத்துட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு லேடிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாடு காவல் உயர் அதிகாரியா இருக்கிறாங்களே, என்ன பொறுப்பு, ஐசியா, அந்த மாதிரி பெரிய போஸ்ட், ஐஜி, டிஐஜி, ஐஜி, டிபிசி, அது மாதிரி ஏதோ ஒரு முதல்ல போலீஸ்ல பெரிய லெவல்ல. அந்த அம்மா அவங்கள ஜாதகம் பார்க்க மாட்டாரு. அந்த அம்மாவோட ஃப்ரெண்டு, அந்த அம்மா பார்க்க சொல்லிட்டு போல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அந்த அம்மாவோட ஃப்ரெண்டு டீச்சர். அந்த டீச்சர் தான் அந்த அந்த பெரிய உயரதிகாரியோடைய பொண்ணுடைய ஜாதகம் என்கிட்ட காமிச்சாங்க. நாங்கள் பார்த்தோன்னே சொன்னேன், இந்த மாதிரி இருக்கான், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கான், அவங்க அம்மாளுக்கு எப்படி இருக்கா, அவங்க அப்பனுக்கு எப்படி இருக்கான்னு சொல்லிவிட்டான். அதில் நான் அப்புறமேல சொல்கிறேன், யூடியூப்ல அந்த அம்மா பார்க்கும். அவங்களுடைய நடவடிக்கை என்னன்னு சொன்னால் அந்த அம்மா ஆமான்னு தான் சொல்லிச்சு. உடனே அந்த அம்மா ஜாதகம் அனுப்பிச்சிருக்குதுங்க. அதுமாரிங்க உயர் நம்ம அதுக்கு மேலே வேணாம். அவங்களாம் பெரிய பெரிய ஆளுநர் இருக்கிறாங்க, அதுமாரி நம்ம வேணாம். என்ன ஆகுறது அந்த விளக்கம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த ஜாதகத்துல பெரிய போஸ்டிங் தாங்க. இதுக்கு மேலே என்ன போகிற கலெக்ட் போகுது, கலெக்டர் ஆகிட்டு போதா. அதான் வயசு என்னங்க, 20 சின்ன வயசு. ஆமா, ஐஏஎஸ் பாஸ் பண்றதுக்கு 19 27 29 தான் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனால் ஏற்றுக்க மாட்டான். அது பிரிவு இருக்குது, அந்த பிரிவுக்கு கொடுப்பாங்க. அப்படியே சின்ன வயசுல இந்த பையன் கலெக்டர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டான்.
இப்போ கலெக்டர், அவன் கலெக்டர் சப்ளைட்டா போடுவாங்க, எல்லாம் ஒரே ஆட்டா போடுவாங்க. அவன் கலெக்டர் ஆயிடுவான். அவங்க ஒரு யாருமே 3 வருஷம் தான் கலெக்டர், அப்புறமே செயலாளர் ஆயிடுவாங்க. என்னென்ன துறைக்கு முதலமைச்சருக்கு செயலாளர் அது மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி உயர்ந்த பதவிக்கு போயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம், எப்படி பார்த்தோன்னு சொல்றது? எங்க எதுவுமே வேணாங்க, இதே போதும். ராசி கட்டம், நவம்ச கட்டம், திசபுத்தி, இதுதான். இதை போது இதே சொல்லலாம். கலெக்டர் ஆவானா, மந்திரி ஆவானா, முதலமைச்சர் ஆவானா, எல்லாம் சொல்லி போடலாங்க. அப்ப இதுல என்ன தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு? அந்த கோமதி மகேஷ்குமார் சொன்னிச்சு இல்லைங்களா, 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் தான் அரசு உத்தியோகத்தை கொடுக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருங்க? ராகு. ராகு யாருடைய காலில் இருக்கிறார்? அந்த அரமனையில் இருக்குதுங்களா பாருங்க. 10ஆம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி, அவர் போய் 7ல இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறாரு. அவர் சூரியன் காலில். அந்த சூரியன் ஆட்சி பெற்ற புதனோட திரிகோணத்துல இருக்குது. இப்போ ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம் பலமாயிருக்கு. அரமனைக்கு வந்துட்டார். அப்ப அரசாங்கத்துல பெரிய போஸ்ட். ராகுன்னு என்னன்னு சொல்லுவீங்க? பிரம்மாண்டம். அவ்வளவுதான். அவன் படிக்கிறதுக்கே பெரிய போஸ்ட் தானே. இந்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் பெரிய போஸ்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி கிரகம் இந்த நிலை இருந்தா தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல யார் யார் வீடு பரிவர்த்தனைங்க? குருவும் சனியும் பரிவர்த்தனை. குரு சனி பரிவர்த்தனை. அப்ப குரு பண்டலுக்கு ஏற்றுக்கூடாது. குரு போய் 2க்கு போயிடுவார். அப்ப தனஸ்தானாதிபதி பலம் பெறார், லக்னாதிபதி பலம் பெறார். அப்ப இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான அம்சம் உட்காந்துக்குது. கேந்திரம் திரிகோணத்துல கிரகங்கள் பலம். எப்பவுமே கேந்திரம் திரிகோணத்துல ஒரு கிரகம் பலம் பெற்றா அது உத்தியோகத்தை கொடுத்துரும், பெரிய போஸ்டிங் கொடுத்துருங்க. இதுக்கு மேல போய் நீங்க எதுவுமே பார்க்க வேணாம், இப்படி பார்த்து எடுத்தாவே சொல்லிவிடலாம். அப்ப நமக்கு வந்து 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், அவர் நின்ற நட்சத்திராதிபதி, கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று அவருக்கு வீடு கொடுத்த கிரகம், ஆட்சியில் உச்சத்தில் இருக்கிறோம். அவங்க நாடளவுல மாநில அளவுல பேர் புகழோடு பிழைப்பாங்க. நான் இன்னொன்று சொல்றேன், யாருக்க உங்களுக்கே வச்சீங்க, லக்னாதிபதிக்கு கால் கொடுத்த கிரகமும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உலக அளவில் புகழ் பெறக்கூடிய ஜாதகம். அது யாரா இருந்தாலும் சரிங்க. உங்களுக்கு தான் பாத்துக்கணும். நம்ம சோச்சி பாக்குறீங்க, அவங்களுக்கு பாக்குறோமா இல்லையா? உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி கால் கொடுத்த கிரகமும், கால்னா நட்சத்திரம், வீடு கொடுத்த கிரகமும் ஆட்சி உச்சம் பெற்று சுபர்கள் சேர்க்கை பார்வை பெற்றார். அந்த ஊர்ல பேமஸ் இருப்பாங்க, அந்த உலகத்துல பேமஸ் இருப்பாங்க. அப்ப இதுக்கு அந்த அளவுக்கு பலம் வந்துடும். லக்னாதிபதி வீடு கொடுத்த கிரகம் பரிவர்த்தனை ஆச்சுல. அந்த கோமதி மகேஷ்குமார் சொன்னாங்கல்ல, யார் யார் பரிவர்த்தனை நல்லா படிப்பான்? 1-2 பரிவர்த்தனை பெற்றாலும் 1-2 வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் படிப்பு நல்லா வரும், பலம் பெற்றா. இப்ப இதுல 1-2 தான் பரிவர்த்தனை எடுத்துக்கணும் நீங்க. அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதே ஒரு ஜாதகம் இதே மீட்டிங்ல பேசினேன். இதே தான் விருச்சிக ராசி. அந்த குருவும் சாணியும் பரிவர்த்தனை அவனும் பெரிய ஆபீஸ்ல வேலையில இருக்கான். இதே வயசு தான். அது மாதிரி 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற கிரகம் அவர் தான் அரசு உத்தியோகத்தை கொடுக்கும். அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் கால் கொடுத்த கிரகம் பலமா இருந்தா அரசு உத்தியோகம். நீங்க அடிச்சு சொல்லலாம், அது எடுத்துட்டு ஒரு கட்டு மட்டும் போடும். அடிச்சு சொல்லலாம் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அரசு உத்தியோகத்தை கொடுக்கும். அவங்க அம்சத்துல பலம் பெற்று நல்லா சிறப்பா இருக்கும். இப்ப அந்த ராகு பார்த்தீங்கன்னாங்க, அதெல்லாம் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு கட்ட மட்டும் போடும். ராகு பார்த்தீங்கன்னா அரமண ராசி சிம்மத்துல இருக்குது. அது அம்சத்துல எங்க இருக்குங்க? தனுசுல. அது அரமண ராசி. இந்த மாதிரி அரமணைக்கே போய் தோண்டணும். அந்த குரு பரிவர்த்தனை பெற்ற, அப்ப அவங்களுக்கு அரமனை தொடர்பு வந்துருக்கு. இவங்க தான் அரசாங்க வேலையில பெரிய போஸ்டிங் போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஜாதகம் பார்த்தா, ஜாதகம் பார்த்தோன்னா பலன் சொல்லிடலாம். சரி, இது வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போகக்கூடியதே. படிப்பு 2ஆம் பாவம், 2ஆம் லக்னாதிபதி 2ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை பெற்று அவர் நின்ற நட்சத்திர பலம் பெற்று
வாக்கு ஸ்தானாதிபதி புலம்பலம் பெற்றதோ நல்லா பேசும் படிப்பாங்க. 10ஆம் பாவம் தான் டிசைட். அவங்கள ஆயுள் ஃபுல்லா அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா நிர்ணயிக்கிறேன். அது கோமதி மகேஷ்குமார் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம படிப்பு எடுத்துக்கணும், வேலைக்கு எடுக்கணும், சொல்லணும். இதெல்லாம் நமக்கு வந்து இயற்கையாகவே எல்லாத்துக்கும் வந்துடும். உங்களுக்கு இது வரைக்கும் காதலை கேட்காது, ஜோதிடத்தை பற்றி எந்த யூடியூப் சேனல்லையும் கேட்காது, எழுதாது, படிக்காது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுச்சா கேட்கணும் இல்லைங்களா? அதுக்கு தானே ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மாதாந்திர கூட்டத்தில் போனா ஒரு 4 விதி இதுவரைக்கும் காதலை கேட்டதெல்லாம் எந்த புக்கிலையும் படிச்சதில்லை. அப்படி சோசியக்காரர்கள் வேணும். இப்ப சொல்ல போறது தான் மிருத்திய பாகை. உங்களுக்கு தெரியும், தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது கொஞ்சம் விளக்கம் தெரியாத போயிருந்தது. இந்த மிருத்தி பாகைங்கிறதுக்கு வந்து என்னென்ன பாகை, எது எதுங்கிறது யாராருக்கு என்னென்ன தெரியும். மிருத்தி பாகைன்னா தெரியுங்களா? தெரியுங்களா? எந்த நட்சத்திரம், எந்த பாதம் ஒண்ணு சொல்லுங்க போதும். இத உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தாங்க. நீங்க வந்து இதுல எப்படி எடுக்கலாம்னா, மிருத்தி பாகன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனப்பாடம், அது அப்படியே அத்துப்படி ஆகிடும். சுக்கிரன் 2, 4 இதான மிருத்தி பாகை. இது என்ன மிருத்தி பாகை, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது அமிஷத்துல எங்க இருக்கும்? ராசியில் உள்ள கிரகம் அமிஷத்துல 6, 8 இருந்தால் வம்பு வழக்கு கண்டு அடிக்கடி விபத்து பிரச்சனைகளை கொடுக்கும். 6, 8 அஷ்டக சஷ்டகம், அஷ்டக சஷ்டகம். இப்படி நீங்க எல்லா நட்சத்திரத்தையும் பார்த்தே பாருங்க. இப்படி ராசியில் உள்ள கிரகம் நவமத்துல 6, 8 உட்காருதான்னு பாருங்க. இதுக்கு அடுத்தபடியே எந்த நட்சத்திரம் மிருத்தி பாகைக்கு வரும் அப்படின்னு நீ எழுதி வைக்க வேணாம், மனப்பாடம் பண்ண வேணாம், ஒரு யூகம் பண்ணி பாருங்க. இங்க என்ன நட்சத்திரம்? கார்த்திகை நட்சத்திரம் இருக்குமா? கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இங்க இருந்துதான் இங்க இருக்கும். 1, 5 வராது. 2ஆம் பாதம் இங்க இருந்தா இங்க இருக்குமா? இது 1, 9, 3 இங்க, 4 இங்க, அப்ப இது வராது. ரோகிணி வருமா? ரோகிணி 1, 2, 3, 4 தானே. மேல 1, 2, 3, 4 தானே. அப்ப ஒரு கார்த்திகை வராது, ரோகிணி வராது. அடுத்த நட்சத்திரம் 1, 2 அது எங்க வரும்? 1, 2 தானே. 4, 5 போச்சுங்களா? 3 இந்த 3 இங்க வருமா? 1, 5 இப்படி வருமா? 4 எங்க வரும்? அப்ப இங்க இருக்கிற செவ்வாய், இங்க இருக்கிற செவ்வாய் என்ன ஆகுதுங்க? 6, 8. இந்த மாதிரி எல்லா நட்சத்திரமும் இப்படி 6, 8 வருதான்னு பாருங்க. இதுதான் மிருத்தி பாகை. 6, 8 பிரச்சனைக்கு உள்ள ஜாதகம். பிரச்சனை கொடுக்கக்கூடியது, நோய் கொடுக்கக்கூடியது, வம்போட கொடுக்கக்கூடியது, பிரச்சனை அதிகமா இருக்கக்கூடிய கிரகம். இது உலகத்துல எல்லாம் சொல்லணும் தான், நான் ஒன்னும் புதுசா சொல்லல. ஆனா இதுக்கு மேல பலன் என்ன சொல்லிக்கிறாங்க யாரும் சொல்லல. இதுக்கு மேல என்ன பலன் சொல்லிக்கிறாங்க? இவ்வளவுதான் மீடியமா சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் அதுல தான் அதை விட அதிசயமா 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 சொல்றேன். லக்னம் எழுதிங்க யூடியூப்ல கொடுத்ததெல்லாம். லக்னம் மிருத்திப்பாக, ராசி மிருத்திப்பாக, லக்னாதிபதி மிருத்திப்பாக, உடம்பு உடைஞ்சி வேலை செய்யாத கூமுட்டான் எதையும் செய்ய மாட்டான். எதை செய்வானா? எதுவுமே செய்ய மாட்டாங்க. வேலையே செய்ய மாட்டான், உழைக்க மாட்டான், பாடுபட மாட்டான், சம்பாதிக்க மாட்டான், உலகத்துல சொத்துக்கள் எதுவும் வாங்க மாட்டான். அடுத்தவன் சோறு போட சாப்பிட்டு இருப்பான். ஆமா ஆமா எதுவுமே இப்ப நாம உலகத்துக்கு சொல்றதை விட நம்ம ஜாதி சொன்ன சொந்த பந்தத்தில் இருக்கிற ஜாதி ஆய்வு பண்ணுங்க, இப்படித்தான் இருப்பான். அடுத்ததுங்க, உடம்பு உழைக்காது, அவனுக்கு ஒத்து உழைக்காது. உடம்பு ஒத்து உழைக்காது.
ஆறுட்டுன்னா உடம்பு உழையும் பாருங்க. விவசாயம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். விவசாயம் பண்ணாதீங்களும் பார்த்துக்கலாம். மாடு தீனி சாப்பிட்றது கோதான்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும் கோதான. இம்மாவே இருக்குது பாருங்க, ரவி சொல்லிட்டாரு. அது எதுல பின்னுவாங்கன்னா அழிஞ்சு குச்சியில தான் பின்னுவாங்க, அல்லது மூங்கல்ல பின்னுவாங்க. மூங்கலோட வராது, அழிஞ்சு குச்சி தான் வரும். அது அப்படியே போட்டு வளைச்சிங்கன்னா 100 வளைவு வரும், பின்னல் வரும். அப்ப அது வளைஞ்சு கொடுக்குது, ஒரு பொருள் ஆகுது, அது ஒரு அடுத்ததுக்கு பயன்படுது அந்த குச்சி. இந்த முறுக்கு குச்சிக்கு பார்த்தீங்களா, இப்படி வளைச்சுன்னு டமான் உடைச்சு போயிடும். எதுக்காக உதவுமா? அதுதான் லக்கணன்றது மிருத்திப்பாக, ராசி நின்றது மிருத்திப்பாக, லக்னாதிபதி நின்றது மிருத்திப்பாக இருந்தால் முருகன் குச்சி ஒடிச்சு போயிடும். ஒண்ணுக்கு உதவாதவன் யாரு அவனுக்கே பயன்பட மாட்டான். அவங்க அடுத்தவன் பயன்படுறத அவனுக்கே பயன்பட மாட்டான். அப்ப நீங்க மிருத்திப்பாகையை கரெக்டா கொண்டு போலாம். இங்க மிருகசீரிசம் 4ஆம் பாதம், திருவாதிரை எந்த பாதத்துல இருந்தா மிருத்திப்பாகை நல்லா அப்படி இப்ப கணக்கு பண்ணா வரும். மிருத்திப்பாகை திருவாதிரை 2ஆம் பாதம் பார்த்தீங்களா? திருவாதிரை 2ஆம் பாதம் இங்க வந்துருமா? 6. அடுத்தது புனர்பூசம் வருமா? வராது. பூசம் வருமா? ஏன் வராது? வராது. ஆயில்யம் வருமா? எந்த பாகம் வரும்? 2, 3 வரும். இத தெளிவா எடுத்துங்க. அங்க போன்ல போட்டு நான் காட்டுறதெல்லாம் ஒரு கணக்கு வராது. நீங்க இப்படி ஆய்வு பண்ணிக்கணும். இந்த 2 லேடிஸுங்களும் அத்துப்படி பண்ணிட்டாங்க. ஒரே நாள் தான் இதை கொடுத்தபடி கம்பெனியா அத்துப்படி பண்ணிட்டாங்க. அவங்கள போல நீங்களும் அத்துப்படி பண்ணிருக்கீங்க எல்லா நேரத்தையும். அப்பத்தான் லக்னம் மிருத்தி பார்க்கறதா 27 நட்சத்திரம் பார்க்கணும். நான் இப்போ ஒரு நிமிஷம் சொல்லி கொடுத்துருவேன். அந்த மாடல் நீங்க போய் கத்துக்குங்க. இவங்க ஒரே நாள் தான், ஒரு நாள்லாம் அந்த சப்ஜெக்ட் 1 மணி நேரம் தான் சொல்லி கொடுத்தவங்களுக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க. அது போல நீங்களும் முடிச்சுக்கீங்க. அப்ப மிருத்திபாகையில மிருத்திபாக 6, 8 அஷ்டங்கம் சஷ்டங்கம் பலான் கொடுக்கான்னு சொன்னா பொதுவா. ஆனா இப்ப லக்னம்ன்றது, லக்னாதிபதின்றது ராசினா அவனே உதவ மாட்டான், அவனுக்கே உதவ மாட்டான். சரி, 10ஆம் அதிபதி அதில் நின்று போயிட்டா சனி பகவான் அதில் நின்று என்ன சொல்லுவீங்க? எந்த தொழிலும் செய்ய மாட்டான். எந்த தொழில் செய்ய உருப்படாத தொழில. அவன் ஒரு கம்பெனிக்கு மளிகை கடைக்கு போறான். மளிகை கடையில ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபாய் விற்குது, பல கோடி சம்பாதிச்சிட்டாரு. 10ஆம் அதிபதி மிருத்துவிப்பாக, சனி பகவான் மிருத்துவிப்பாக, அவன் அந்த கடைக்கு போனா அவன் லாஸ் ஆயிடுவான். சோசியம் பார்த்து எடுத்தா வேலைக்கு வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், கூட்டாளி சேர்த்துக்கணும், வியாபாரம் பண்ணணும். ஜாதகம் பார்க்காத பார்த்து பண்ணீங்கன்னா டோட்டலா விட்டேன். அப்ப ஒருத்தருக்கு மிருத்துவி பாகையில இருக்கிற வேலைக்கு வைக்கலாமா? 10ஆம் அதிபதி சனி பகவான் ஒருத்தருக்கு மிருத்துவி பாகையில இருந்தா அவனை வேலைக்கு வைக்கலாமா? அவன் வந்தானா 10,000 கொடுத்து சாவி பொழிச்சுக்க போயிட்டு வரன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டணும். இது பார்க்காம வேலை கேட்டா அவன் தொலைஞ்சான், வேலை செய்ய முடியாது. அப்ப 10ஆம் அதிபதி பலமா இருக்கணும், சனி பகவான் பலமா இருக்கணும். சரி, ரைட்டு. இப்போ ஊர் உலகத்துல நிறைய அம்மாலே மகனை கழுத்த இருக்கிறான், அப்ப மகனை வெட்டுறான். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், பெரிய கோடீஸ்வரங்க, அப்ப சொத்து தகவல் பெரிய கோடீஸ்வரன், 1000 கோடி 2000 கோடி இருந்துச்சு. மகன் அடிச்ச கொடுத்தான். ஒரு ஜாதகத்துல சூரியன் சந்திரன் மிருத்திபாகல தான் அப்ப மேல உதைப்பான், அடிப்பான். இதுல 27 நட்சத்திரத்துக்கு மிருத்திபாக என்னைக்குங்க? என்னப்பா விஜயன் வந்து சொன்னாரு, பரணிக்கு சொன்னாரு, பெருகிட்டு சொன்னாரு, ஆயிரத்தி சொன்னாரு. 27 நட்சத்திரத்துல எது மிருத்திபாகன்னு கண்டுபிடிச்சுக்கணும். அதுல கண்டுபிடிச்சு அந்த மிருத்திபாகையில ஒரு ஜாதகன்ல சூரியன் சந்திரன் மிருத்திபாகம் தான் அப்ப மேல அடிப்பான், உதைப்பான். ஏன் அப்ப மேல கூட பொண்ணு போட்டுருவான், வெட்டி போட்டுருவான். உங்க கள்ளக்குறிச்சியில 2 பையனை அப்ப அடிச்சு போட்டானே இல்லையா ஒரு வருஷத்துக்கு முன்ன? 5ஆம் அதிபதி ஒரு ஆண் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி குரு மிருத்திபாகம் இருந்தா குழந்தைகளை கொல்லுவான். வெறி வெறி கொன்னாதான் வெறி தீரும், கொன்னாதான் வெறி தீரும், எல்லாம் வெறி தீர. இப்ப 5ஆம் அதிபதியும் குழந்தைய குருவும் இருந்தா குழந்தைகளை கொல்லுவான். சூரியன் சந்திரன் இருந்தா அப்ப மேல கொல்லுவான்.
சுக்கரன் தான் மனைவி கொள்வோம். எங்க ஊர்லங்க மனைவிய ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நம்ம சகோதரிங்க லேடிஸ் இருக்கிறாங்க, தப்பா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்ல அவனுக்கு கொடுத்த டூட்டி விட்டு சிகரெட் குடிச்சு சுட்டானா. ஏங்க அவங்க 2 பேருமே அப்பமா 2 பேரும் கோடீஸ்வரனுங்க. சிகரெட் குடிச்சு சுட்டானா. விடிஞ்சு அந்த பிள்ளை அழுதுட்டு போய் அப்பா சொல்லிக்கிறேன், ஒண்ணுமே சொல்லல. உன் பையனோட வச்சு என் பிள்ளையோட வச்சுக்க, இதுக்கு முறை எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னு கேட்டா அப்படியே அவன் அப்பா இவன் கெட்ட வர சொல்லி சொன்ன அப்படியா, ஐயா நீங்க எங்க கைது போட சொல்லி போட்டு வந்துட்டாங்க. கொல்லாமட்டு சேலமோட கொல்லாமட்டு நடந்துச்சு, நீங்க ஊருக்கு போய் கேளுங்க, ஊர் வரையும் உலகம் தெரியும். இப்ப அவனுக்கு 7ஆம் அதிபதி சுக்கரனும் மிருதுவாக வந்தா சிகிட்டு குடிச்சு விடுவான், கொல்லிக்கடை வச்சு சுடுவான். அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாமா? பொண்ணு கொடுக்க கூடாது. அப்ப சுக்கரனும் 7ஆம் அதிபதி இருந்தா மனைவி அவனுக்கு பொண்ணே தராதீங்க, பொண்ணு கொடுக்க கூடாது. இந்த மாதிரி என்ன கிரகக்காரங்களை செய்வான். அப்ப அவர் என்ன பண்ணாரு, பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவரு ரகம் கொடுக்குற பட்டுப்புடவை தயாரிக்கிறது. அவர்கிட்ட ஒரு 500 பேர் வேலை செய்யறாங்க. அதுல ஒரு பையனை, கல்யாணம் ஆகாத பையனை 50 லட்சம் என் பொண்ணு தரேன், தறி உற்பத்தி பண்ணி தரேன், என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நினைச்சு இந்த வார்த்தை சாவு வரைக்கும் சொல்லக்கூடாது. என் பிள்ளை வச்சு பொழைச்சிக்கிறேன், நான் பொழைச்சேன்னு சொல்லி போய் இன்னைக்கு நல்லா பொழைக்கிறாங்க, 2 பிள்ளை பத்தி பொழைக்கிறாங்க. இது ஊரே உலகம் தெரிஞ்ச விஷயம். நிறுத்தி வகையில் இருக்கிற கிரகம் இப்படி வேலை செய்யும். பெரிய பெரிய சோதிட மகான் நிறுத்தி பாகன்னு சொன்னாங்க, ஆனா விளக்கம் சொல்லல. கோள்களின் கோலாட்டம் மகரிஷினி எழுதினார், கண்டாந்த நட்சத்திரம் தான் சொன்னார், விளக்கம் சொல்லல. நான் விஜய் நான் சொல்லிக்கிறேன், கண்டாந்த நட்சத்திரம் விளக்கம் சொல்லிக்கிறேன், நிறுத்தி பாகி விளக்கம் சொல்லிக்கிறேன். எவ்வளவு ஒரு சிறப்பானது, எவ்வளவு ஒரு எளிமையா ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட நான் பணம் கேட்டினா, நகை கேட்டினா, அன்பளிப்பு, இதுதான் ரவியும் இந்த ஆசிரியரே எனக்கு கொடுத்தது அன்பளிப்பு, இதுதான் வேணும். உங்ககிட்ட நான் பணம் கேட்க மாட்டேன். அதனால எளிமையானது, ஈஸானது, எல்லாத்துக்கும் புரியும்படியானது. இந்த மாதிரி நீங்க இந்த செவத்துல ஆணி அடிச்ச மாதிரி யோசிச்சிடலாம், செவத்துல ஆணி அடிச்ச மாதிரி யோசிச்சிடலாம். இதுல மிருத்யு பாகை கண்டாந்திர நட்சத்திரம் மட்டும் இல்லை. இதை கேட்டீங்கன்னா சோசியல் மீடியா விட்டு ஓடி போயிருவீங்க. எத்தனை விதி இருக்கு தெரியுங்களா? ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா 27 விதி, 27 விதிய ஒரு ஜாதகத்தை போட்டு லக்னாதிபதி 27 விதியில தப்பிக்கிறாரா? ராசியாதிபதி 27 விதியில தப்பிக்கிறாரா? லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 27 விதியில் தப்பிக்கிறாரா? 7ஆம் அதிபதி இந்த 27 விதியில் தப்பிக்கிறாரா? 10ஆம் அதிபதி இந்த 27 விதியில் தப்பிக்கிறாரா? தப்பிச்சாதான் நல்ல தொழில், நல்ல பொண்டாட்டி, நல்ல குழந்தைங்க. இதுல மாற்றம்னா அது மாற்றம் எடுத்தாங்க. இந்த 27 விதியும் நான் இங்க படிச்சேன்னா ஒரு நாள் ஆகும். 27 விதியும் உங்களுக்கு படிச்சேன்னா ஒரு ஜாதகம் கணிதம் செய்யும் பொழுது எதை எதை முதல் பார்க்க வேண்டும், எதை எதை முதல்ல பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு 4-5-10 விதி சொல்றேன். இதெல்லாம் டைப் பண்ணி அடுத்த மாதம் நோட்ஸா கொடுத்துட்றேன். உட்காந்து சரியாகமா ஏற்றுக்கலாம். அப்ப லக்னம் ஒரு ராசியில் 0 டிகிரியில இருந்து 1 டிகிரி வரைக்கும் லக்ன புள்ளி இருக்கக்கூடாது. லக்னாதிபதி 0 டிகிரியில இருந்து 29 டிகிரி இதுல இருக்கக்கூடாது. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி நிற்கக்கூடாது. அடுத்தது இப்ப கண்டாந்த நட்சத்திரம் சொல்லியாச்சு. சந்தி, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, இதெல்லாம் பார்த்துக்கணும். முதல்ல எல்லா கிரகத்தையும் பாக்குறீங்களா இல்லையோ, ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா லக்னாதிபதி மட்டும் பாத்துங்க. லக்னத்தை பாருங்க, லக்னம் போடுறோம்ல, லா போடுறோம்ல, லக்ன புள்ளி இந்த லா போடுறோம் இல்லைங்களா, இதை போட்டுங்க, இதை பாத்துங்க. இந்த லக்ன புள்ளியை பார்க்கணும், சந்திரனை பார்க்கணும். அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? சந்திரன். சந்திரனை பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்துங்க. சந்தியில இருக்குதானே. அடுத்தது மிருத்யு பாகையில இருக்குதான்னு பார்த்துக்கணும். அடுத்தது நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை 15 நாளைக்குள்ள குழந்தை போடக்கூடாது. ஐயா ஏழுமலை ஐயா பழங்காலத்துல சொன்னாங்க,
ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பிறந்தா ஏன் சொன்னாங்க? 7 நாள்ல முதல் நாள் ஞாயிறு. அதுல முழுசாலாம் சொல்லல, 15 நாளைக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. 6 மணி நேரம். 6 மணி நேரம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில 15 நாளைக்கு புறக்கூடாது. அதே போல சனிக்கிழமை விடிய காலம் 15 நாளையில புறக்கூடாது. உதயம் அஸ்தமனம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை நாள்ல உற்பத்தி ஆகுறது சூரிய நாள், ஞாயிறு 15 நாளையில புறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா ஞாயிற்றுக்கிழமை அடிக்காலம் சொல்லிட்டாங்க. அப்ப சனிக்கிழமை கடைசியில பிறந்தாலும் 15 நாளைக்கு போகக்கூடாது. நாட்கள்ல ஆரம்பமும் முடிவுலையும் போகக்கூடாது. மாதத்தில் சித்திரை மாசம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடாதுங்க. சரி, சித்திரை மாசம் 1ஆம் தேதி பிறந்தா சித்திரவதம் சொன்னாங்க. சித்திரை மாசத்துக்கு மட்டும் சொல்லல, 12 மாசத்துக்குமே சொல்லிட்டாங்க. மாசம் பிறகுது இல்லைங்களா? சித்திரை 1ஆம் தேதி, வைகாசி 1, ஆணி 1, ஆடி 1 மாசம் வரைக்கும் வச்சுக்கீங்க. 1ஆம் தேதியும் போடக்கூடாது, கடைசிட்டு 30ஆம் தேதியிலும் போடக்கூடாது. இது மாச சந்தி, நாட்கள் சந்தி. அடுத்து வருட சந்தி. வருடம் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சது சித்திரை மாசம். அது மாசம் அது அல்ல. ரவி எந்திரிங்க. இந்த மாசம் இந்த வருஷம் எது மேல சங்கராந்தி இருக்குது? சங்கராந்தி எது மேல வந்துருக்குது? என்ன காரணம்? பவகரணம். அது தை 1ஆம் தேதி வச்சு போட்டாங்களா, சித்திரை 1ஆம் தேதி வச்சு போட்டாங்களா? தை 1 தான். நாம சொல்றது கொஞ்சம் மாறுதலா இருக்கும், சில பேருக்கு கூட பிடிக்காது இருக்கலாம். என்னங்க சித்திரை 1 தான் வருஷம் வருது, தை 1 தான், சித்திரை தை 1 தான் உங்களுக்கு நம்ம தமிழர்களுக்கு வருட பிறப்பேன். ஏன் பஞ்சாங்கத்துல தை மாதம் 1ஆம் தேதி பவளகரணத்துல புலிமலை வந்துச்சுன்னு ஏன் எழுதுனாங்க? தை பிறந்தா வெளிப்பிறக்கும் தங்கமே தங்கம்னு பார்த்து எழுதிக்கிறான். அப்ப சித்திரை மாதத்தை நாமளும் ஏத்துக்கணும், வேண்டாம்னு சொல்லல. தை 1ஆம் தேதி போடக்கூடாது. மார்கழி மாசம் 30ஆம் தேதி போடக்கூடாது. இதுதான் வருஷ சந்தி. அடுத்து நட்சத்திர சந்தி. அசுவனி தானே 1ஆம் பாதம் 1 டிகிரி அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் நட்சத்திரத்துல ஒரு 3 நாளைக்கு 4 நாளையில போடக்கூடாது நட்சத்திர சந்தி. கடைசியும் அதே மாதிரி. இப்ப இது சிம்பிளா வச்சுங்க. ஒரு நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க, திசை முழுசா 2 மாசம் 3 மாசம் மட்டும் செல்லாகக்கூடாது. கடைசியில பாருங்க, வருஷம் இருக்காது, மாசம் மட்டும் தண்ணி விடும். மாசம் மட்டும் 2 மாசம் 10 நாளுக்கும் அது இருக்கக்கூடாது. அது சந்தி தான். இதையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு நொடி பொழுதுல பார்க்கணும். நட்சத்திர சந்தி, லக்கண சந்தி முதல் அதை பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அது இல்லாத ஏதாவது ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த திசை நடந்தாலும் சரி, அந்த திசாநாதன் 3, 6, 8, 12 தொடர்பு இருக்குதா? எந்த திசை நடந்தாலும் சரிங்க, 3, 6, 8, 12 திசை புத்தி இருக்குதா பார்த்தா மடிச்சு ஜாதகத்தை கொடுத்துருந்துங்க. சோச்சியம் பார்க்க வராங்க, நடக்கக்கூடிய திசையை பார்க்குறோம், 3, 8, 12 தொடர்பு. இப்போ என்ன பண்ணுங்க, ஜாதகத்தை மடிச்சு கொடுத்தோம்னா ஏப்பா 1 மாசம் கழிச்சு வாங்க, நீங்க சோசியம் சொன்னா மாட்டிக்குவீங்க. எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னா ஜாதகம் இறந்து 1 மாசம் ஆகுதுப்பா. அப்ப கடக லக்கணத்துல இருக்குது, சனி பகவான் இருக்கிறார். சனி யாருடைய காலில் இருக்குது? ஆயிலத்தில் இருக்குது. அப்ப 3, 12 கூடையவன், அந்த சனி 8 கூடையவர். இப்ப இவங்க 3, 12 வந்துருச்சு சனிக்கு. புதன் 12 இருக்குதான்னு பார்த்துங்க. சனி திசை சாதகம் மடை கொடுத்துருங்க. இது மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் மடிச்சு கொடுத்தாலாம் மரணத்தை கொடுக்கும். அதே மாதிரிங்க எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் நம்ம ஒரு கிரக காரத்தை எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப சூரியன்னா நம்ம அப்பா,
பாலூட்டும் மண்ணை அவன் நலமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தையம், வழிகாட்டும் தலைவன், இதை துணையாக கொண்டு உலகில் போராடு, உனக்கு நிச்சயம் வெற்றி உண்டுனாங்க. சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 கூடாதுங்க. ஒரு சூரிய பகவான்னா உங்க ஜாதகத்துல என் ஜாதகத்தோட செய்யுங்க. சூரியன் அவர் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசாஸ்தம் பெற்று இருந்தா அப்ப உதவாதுன்னு சொல்லலாம். சூரியன் திசை நடந்தா அப்ப இருக்க மாட்டேன்னு சொல்லி போடலாம். சந்திரன் இது அப்படியே பார்த்துக்குங்க. இதெல்லாம் வரிசைப்படுத்தி பார்த்துக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பலமா பலவீனமானு பார்த்து சொல்லலாம். அப்ப நமக்கு இந்த 29 விதி இருக்குது இல்லையா, இந்த 29 விதியும் படிச்சு உங்களுக்கு யூடியூப் வழியே சொல்லிப்பலாம். அது ரொம்ப நேரம் ஆகும். நான் அடுத்த மாதம் இதை ஒரு பேப்பர்ல எழுதி டைப் பண்ணி அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லாம் விநியோகம் பண்ணிடலாம். இதில் நிறைய பேசிட்டே இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி மிருத்யு பாகையை மெயினாக பாருங்க. அடுத்தது ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பாக பாருங்க. அடுத்தது விபத்து அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு ஜாதகத்துல மிருத்யு பாகையில 4ஆம் அதிபதி நிக்கிறாருங்க. மிருத்யு பாகையில் நிக்கிறார். அந்த 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8ல இருக்கிறார். 4 கூட திசை நடக்குது. கூட்டு மரண சம்பவம் நடந்துடும். கூட்டு மரண சம்பவம் நடந்துடும். இப்ப பாக்குறோமா பாக்கலீங்களா? எத்தனை பேர் பாக்குறோம்? 4 பேர் 5 பேர். கூட்டு மரணம் அதை எடுத்துட்டு ஒரு கட்டம் மட்டும் போட்டு சொல்றாங்க. கூட்டு மரணம் நடந்தது, அதை எடுத்துட்டு இப்ப நாம இதெல்லாம் உஷாரா கவனிக்கணும். இந்த மாதிரி விதிகள் தான் ஜோதிடத்துல பலன் அளிக்கும். கோச்சாரத்துல 7 சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு, கோச்சாரத்துல குரு 6, 8, 12 போயிருச்சு, இது பலன் வேலை செய்யுமா? செய்யாதுங்க. நான் நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன், கோமதி பக்கத்துல தான் இருந்தேன். அப்படி எங்க பையனுக்கு அதார்த்தமா சரியா, நீ சோசியம் சொல்றியா நான் சொல்றான், நீ சொல்றத நான் கேட்கணுமா, நான் சொல்றது நீ கேட்கறியா அப்படின்னு. ஐயா நீங்க சொல்றது நான் கேட்க முடியாது. 7 சனி கோச்சாரத்துல வேலை செய்ய போட்டியா? போடு, கடகலக்கம் போடு. 4 சுக்கரனை போடு. அது மீனத்துல சுக்கரனை போட்டுங்க. ராக இடத்துல போடு. ஐயா இது மிருத்யு பாகையில இருக்குதுங்களா? என்ன நட்சத்திரத்துல இருக்குது? சுக்கரன் கடகலக்கணத்துக்கு 4ல சுக்கரன். என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாங்க? அதை வெளியே போடணும் சுக்கரனை. சதயம் 4ல இருக்குதுங்கள, சுவாதி 4. அப்ப அது மிருத்யு பாகையா? 6, 8 ஆகுதா? அந்த சுக்கரன் யாருடைய நட்சத்திரம்? ராகு நட்சத்திரம். அந்த ராகு எங்க 8ல இருக்கிறார். 8ல இருக்கிறார். 4ஆம் பாருங்க, நல்லா நோட் பண்ணீங்க, இல்லைன்னா வீடியோ நல்லா பாருங்க. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8ல இருக்கணும். அது மிருத்யு பாகையாக்கணும். இந்த சுக்கரன் திசை நடக்கும் போது அந்த ஜாதகனுக்கு அவன் வண்டியில பஸ்ல ஏறினானா எத்தனை பேர்ல கூட்டு போவான்னு சொல்லவே முடியாதுங்க. 4 பேர் 5 பேர் 10 பேர் கூட கூட்டு போயிடும். ராகு எத்தனை வருஷங்க? சுக்கரனுக்கு எத்தனை வருஷம்? இது அன்னைக்கு கூட்டினா இத்தனை பேர் போயிடுவாங்களாம். 4, 8 விபத்துன்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி விளக்கமா கொடுத்தாங்களா? உலகத்துல ஏதாச்சும் எந்த நூல்லேச்சும் இருக்கா? எந்த ஆசிரியர் ஏதாச்சும் சொல்லி கொடுத்துக்கிறாங்களா? நான் சொல்லி கொடுக்கறது பெருமைப்படுத்தலைங்க. நான் இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன். என்னோட பயணிக்கிறீங்க எல்லாத்தையும் தெரியும். 24 மணி நேரம் இதே வேலையை தான் இருக்கிறேன். என்னோட எத்தனை ஜோதிடர்கள் ஒரு நாளைக்கு பேசுறாங்க தெரியுங்களா? ஜோதிடத்துக்குன்னே பிறந்த திரு வள்ளுவர், வள்ளுவகுலம் மெட்ராஸ்ல அன்பழகன் இருக்கிறார். பரம்பரையா இந்த ஜோதிடத்துக்கு இருக்கிறீங்க.
பொள்ளாச்சியில சுப்பிரமணியம் பரம்பரை வள்ளுவர் அவங்களும் பார்ப்பாங்க. இது பேரு ஊருக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, எல்லா ஊர்லயும், பட்டுக்கோட்டை, எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி வள்ளுவர்கள் என்னோட தொடர்புல, ஐயா நீங்க எனக்கு யூடியூப் சேனல்ல ஒரு விதி கொடுத்தீங்க, உங்களுக்கு தாங்க ஒரு கிஃப்ட். உடனே இப்ப கோமதி சொல்ல அப்ப உங்களுக்கு வேற ஒரு கிஃப்ட் வருது அப்படி. அந்த மாதிரி நைட்டு பகல் 20 சுகர்நாடு விதியில எத்தனை மணிக்கு போடுவாங்க? 3 மணி 4 மணி விடிய காலம், நைட்டு 10 மணி 12 மணி. அந்த சுப்பிரமணியனோட பேசுறாங்க 12 மணி. போன் வச்சு பேசிட்டு அப்படி தூங்கிட்டு எங்க வீட்டுல எழுப்பிட்டு மணி 12. நீங்களும் தூங்கணும், நான் தூங்கணும். நான் 12 வரைக்கும் இந்த ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுங்க. 12 வரைக்கும் நான் 3 மணிக்கு குளிச்சுக்கிறேன். இப்படி கேட்டு இப்படி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நான் குடம் தரேன். 4-8 விபத்துன்னு சொன்னாங்க. இப்படி கடகலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், ராகுவால் அதை நிறுத்திப்பாங்க. அந்த ராகு 8ல சுக்கிரன் திசை நடந்தா 36 பேருக்கு கொண்டு போயிடும். ஏன் ஒடிசாவோட ரயில்ல விபத்துல 3000 பேர் போலியா? இதெல்லாம் இந்த மாதிரி விபத்து தான். இந்த மாதிரி கொடுத்துருங்க. இத பல அறிஞர்கள், ஜோதிடர்கள், நண்பர்கள்ல இரவு பகலாக அந்த ஜோதிடத்துக்குன்னே பிறந்த நம்மளுடைய சகோதரர் வள்ளுவர்களுடைய தொடர்புல நான் ஒரு விதி சொன்னா அவங்க ஒரு விதி எனக்கு கொடுக்குறேன். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி நம்ம தொடர்பு கொண்டு பேசுறாங்க. கலெக்டர் இருக்கிறார், நீதிபதி இருக்கிறார், முதலமைச்சர், மந்திரி, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம விதியை நல்லா கரெக்டா கொடுக்கணும். நான் அதுக்கு தான் சொன்னேன். நான் எனக்கு விதி தெரியுது, உங்களுக்கு தெரியல நான் சொல்ல மாட்டேன். எங்க ரவி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, நானும் ரவி அடிக்கடி பேசுவான். சீனிவாசங்கிறார் பத்தி என் கூட பேசவே மாட்டேங்கிறேன். அவரு ரவி சொல்றாரு, அது உருண்டை பிடித்தானே லட்டு போட போறாராம். அவர் சொல்லுவாரு, அவங்க வீட்டுக்காரம்மா ஏன் ஒரு அந்த அண்ணனை ஏன் திட்டுறீங்கப்பா அப்படின்னு. சரி நான் சொல்லிக்கிறேன் சீனிவாசன், அந்த லட்டு பிடிக்கிற உருண்டை பிடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், 60க்கு மேல எங்க ஒரு ஐக்கியம் ஆகிங்க அன்னைக்கு யாராச்சும் பண்ணலாம்னு சொல்லுவேன். அதே மாதிரி வேல்முருகன் அங்க வந்திருக்கிறார். அவர் ஐயா வேல்மலை ஐயா தெரியும். வேல்முருகன் அங்க விழுப்புரத்துல இருக்கிறார், பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துக்கு நடுவில் உட்காந்துக்கிறார். அவரும் சொல்லுவார் இந்த மாதிரி விதிகள்லாம். இந்த மாதிரி 24 மணி நேரம் பகல் நைட்டு இப்படிலாம் போறான். அடுத்தது மே 19ஆம் தேதி கன்னியாகுமரியில குருபெயர்ச்சி விழாவும் ஆண்டு விழாவும். கன்னியாகுமரி போறான். சோழி பிரசன்ன சக்கரவர்த்தி கனியர் ராஜசேகரம் தான் நடத்துறாரு. நமக்கு அழைப்பு வந்துருக்குது கன்னியாகுமரி போறேன். ஏங்க அப்ப ஜோதிடத்துக்கு கன்னியாகுமரிக்கு போனா அங்க 2 நாளைக்கு ஜோதிக்காரு என்ன வாங்கன்னு கூப்பிட்டே இருக்கிறாங்க. அங்க போனீங்கன்னா நெல்லை சிவப்பமா இருக்கிறார், அங்க முருகங்கிறாரு மார்த்தாண்டத்துல, அங்க இன்னொரு அது மாதிரி இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் நமக்கு ஏதாச்சும் ஒரு எங்க ஊருக்கு வந்துக்கிறீங்க உங்களுக்கு ஜோதிட புக்குங்களை தரோம் நிறைய கொடுப்பாங்க. பழைய நூல்கள் இருக்கு. இந்த மாதிரி ஊரா உலகம் ஃபுல்லா போய் கேட்டு வந்தேன். கள்ளக்குறிச்சியில உங்க ஊர்ல நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, இவ்வளவு விளக்கமா சொல்லி தரேன் இல்லையா, அது நான் உங்களுக்கு சொல்லித்தரதான் வந்து நான் கத்துக்கிட்டேங்கிற கருவத்தில் நான் சொல்லல. நான் ஒரு வார்த்தையோட சொல்ல மாட்டேன். நான் ஏழ்மையா இருப்பேன், எளிமையா இருப்பேன், உங்களோட மனிதன் உங்க சகோதரன் போல இருப்பேன். ஆனா விதிகள் உலகத்தில் எங்கேயும் கேட்காத விதிகளும் என்னன்னு நீங்க கேட்டுக்கலாம். 4-8 விபத்து இது எல்லாம் சொன்னாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப எந்த லக்கணத்துக்கு 4ஆம் தேதி 8ஆம் தேதி சேர்ந்துருந்தா அல்ல. இன்னைக்கு பாத்தீங்களா விளக்கமா இருக்குது. கடக லக்கணம் 4ல சுக்கிரன், சுவாதி 4ல, அது மிருத்திபாக 6 அந்த ராகு 8ல. இவன் இந்த மாதிரி ஜாதகம் தானா பசல போனா எல்லாத்தையும் 36 பேருக்கு போட்டுருவோம். அதனால நம்ம பஸ் ஏறி எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? அல்ல. நம்ம லக்ன புள்ளி, ராசி புள்ளி, லக்னாதிபதி மிருத்திபாக இருந்தா பஸ் வர மாட்டோம், இறக்குவோம். அந்த பஸ் விபத்துல நாம இறக்குவோம். நம்மளை காப்பாத்திடும். இது உண்மை. உங்களுக்கு வண்டியே சொல்லி தரோம். இந்த ரூட்ல போனா விபத்தாயிட்டு வண்டி நின்னுக்கும். ஏன்னா 2 பேரு மிருத்திபாகல இருந்து இடிச்சுக்குவான். நீங்க போகும்போது போதும். அப்ப நமக்கு லக்கண புள்ளி, ராசி புள்ளி, லக்னாதி புள்ளி, மிருத்திபாகல் எல்லாம் இருந்தா அவனோட சேராது. இப்ப கள்ளக்குறிச்சியில டவல்ல மட்டும் இந்த ஏரியாவில் ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்களா? நாம எத்தனை பேர் சோசிகார சேர்ந்துக்கிறோம்? சோசிகாரோட தான் சேருவோம். அதனால மிருத்திபாகல் நமக்கு இல்லைன்னா எவனோடய நம்ம ஏற மாட்டோம். பஸ்ல ஏற விபத்தாகும், நம்ம இறங்கிக்குவோம். அடுத்த இல்லைன்னா நமக்காக அந்த பஸ் நின்றுடும்.
நம்மளை இறக்கி விட்டா நாம இறக்கிதான் போயிடும். உங்க லக்ன புள்ளி, ராசி புள்ளி, சந்திரன் லக்னாதிபதி மிருத்தி பாகலுக்கு தான் பார்த்துருக்கு. மிருத்தி பாகல இல்லாம தான் நம்ம குறைச்சிக்கலாம். இல்ல நமக்கும் மிருத்தி பாகம் இருந்துச்சுன்னா அவங்களோட போய் சேர்த்துக்குவோம். நாம டிமாண்ட் இடிச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி 6ஆம் அதிபதி மிருத்து பாகையில் இருக்கக்கூடாது. நோய் அந்த நோய் போவார். என்னது அந்த நோய் போவார். உடம்புலையா வந்தால் 3 நாள் தான், நோய் வந்தால் 3 நாள் தான், விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். 6ஆம் அதிபதி மிருத்தி பாகையில கூட 6ஆம் அதிபதி மிருத்தி பாகையில இருந்து அவன் என்ற நட்சத்திரம் 8க்கு போச்சுன்னா நோயோடு தான் கட்டு மேல தான் கொடுத்துருப்பான். அந்த நோய் போகாது. அதுக்கு விளக்கம் வேணும்னா போட்டு தரேன். ஏன்னா 6ஆம் அதிபதி நோயின்னு சொல்லிட்டீங்க, மிருத்தி பாகை இலக்கணம், அவரு 8க்கு போக கூடாது. 6ஆம் அதிபதி மிருத்தி பாகையில இருந்து அவனுடைய 8ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தை தொட்டா விபத்து. 6ஆம் இடங்கிறது உடம்புல எத்தடம்? இடுப்பு. இடுப்பு ஒடிஞ்சு கட்டு மேல படுத்துக்குப்போம். நல்லாவ இதெல்லாம் பார்த்துக்கணும். காலபுருஷ ராசி 12 பாவமும் உடல் அங்கமும் இதை வச்சுதான் உடல்ல அடிப்படும். வேற எங்கேயும் அடிப்படாது. காலபுருஷ ராசியில 12 பாவம் இருக்கு இல்லையா? 12 பாவமும் உடல் அங்கமும். நைட்ல தூங்கிட்டு போது சீனிவாசன் 11ஆம் பாவம் எதுன்னா கணுக்கால், இப்படி சொல்லணும். அந்த இடத்துல மிருத்தி பாக தொடர்புல கணுக்கால் ஓடியும். பிரபலமான ஜோதிடர் எடப்பாடி தனக்கொடி சுண்டூர்ல போக போதுன்னு சொன்னேன். அதே மாதிரி சுண்டூர் முயற்சி அதெல்லாம் மிருத்தி பாகை வச்சு சொல்றது. எப்படிங்க? அதெல்லாம் மிருத்தி பாகை வச்சு சொல்றது. எந்த மிருத்தி பாகை எந்த வீட்டுல இருக்குது காலபுருஷத்துக்கு அதை வச்சு சொல்லலாம். அந்த இடத்துல அடிப்படும். மரண கண்டின்னு அந்த காலத்துல தான் சொன்னாங்க. மரண கண்டி இதுக்கு பேர். இப்ப நான் சொல்றதெல்லாம் மரண கண்டி தான். மிருத்தி பாகத்தான் நம்ம ஜாதகத்தை அவ்வளோ கச்சமா போய் பார்க்கணும். நம்ம உலகத்துக்கு பாக்குற மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கலாம். போன் பண்ணி அந்த மாதிரிங்க. நமக்கு லக்னன்றது நட்சத்திரம், ராசின்றது லக்னாதிபதி மிருத்தி பாகம் இல்லாத இருக்கணும். சந்தியில இருக்கக்கூடாது. 10ஆம் அதிபதி இதே மாதிரி பார்த்துங்க போதும், நம்ம குறைச்சிக்கலாம். எவ்வளவு நேரம் நான் பேசணும். சரி, இந்த மாதிரிங்க நம்ம கடைபிடிக்கக்கூடியது முக்கியமா இதெல்லாம் பார்க்கணும். சோசியம்னா 7 சனி, அஷ்டம சனி அதெல்லாம் பார்க்கவே தேவை. அதெல்லாம் ஆறி ஒண்ணும் பண்ண. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரனா பலமா இருந்தா 7 கல்யாணம் பண்ணிக்கிறான். 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 6 8 12 பகைனே சாஸ்திரம் கெட்டு போச்சுன்னா எத்தனை கல்யாணம் நினைக்காது. எத்தனை கல்யாணம் நினைக்காது. சொல்லிட்டே இருக்கலாம். இதை பண்ண அதை பண்ண அதை பண்ண. ஒருத்தர் 9 கல்யாணம் பண்ணணும், 9 நிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்குது. சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியம்னு ஒரு 3000 விதிகளை கொண்டு 2 புக் எழுதியிருக்கிறேன். ஜோதிட நண்பர்கள், ஜோதிடம் உள்ளவர்கள், கத்துக்கிட்டு உள்ளவர்கள், ஜோதிடம் பார்த்துருக்கிறவர்கள் யாருக்கெல்லாம் வேணுமே என்னுடைய நம்பர் 9994795526 வாட்ஸ்அப்பில் அவங்க அட்ரஸ் அனுப்புவாங்க, அந்த புக் அனுப்பிவிடுவாங்க. அதேமாரி ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு 29 விதி இருக்குது. 29 விதியும் பார்த்தா ஜோதியம் பார்க்க முடியும் ஐயான்னு கேட்காதீங்க, பார்த்து பார்க்கணும். அடுத்த மாதம் இந்த 29 விதியும் ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் எழுதி இந்த விதியில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அதை விளக்கம்னு சொல்லி அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லாம் விநியோகம் பண்ணுறேன். அதை வச்சு பாருங்க. இந்த விதியை வச்சுட்டு சோசியம் சொல்லலாம், 7 சனி வச்சுட்டு சொல்ல வேண்டாம். இதே போதுங்க. ஒரு ஜாதகத்துல பலம் பெற்று இருந்தால் அவன் பலமா இருப்பான். லக்னாதிபதி, ராசியாதிபதி, 10ஆம் அதிபதி 2 11ஆம் தேதி பலம் பெற்றா போதுங்க. செல்வங்கள் கொட்டி கிடக்கும், பொழைச்சுக்குவான். இதெல்லாம் இல்லைன்னா பொழைக்க முடியாது என்று சொல்லி இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஐயா ஏழுமலை ஐயாவுக்கும் இதுவரைக்கும் பொறுமையா கேட்ட யூடியூப் சேனல்ல கேட்டுக்கொண்டு இருக்கோம் உங்களுக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா சுகர் நாடினாலும் கூட அதுல மிருத்தி பாகை பத்தி ஐயா சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்.
இந்த மிருதிய பாகை எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா பாரிஜாதம் நூல்ல இருக்கு. சாதக பாரிஜாதம்ன்ற நூல் இல்ல, பாரிஜாதம் ஒரு நூல்ல இருக்கு. அந்த நூல் கிடைச்சா ஐயா எல்லாத்துக்கும் கொடுத்து ஓத மாதிரி அப்படிங்கிறது அது என்ன வேலையா கொடுத்துடலாம். அது கிடைக்கல, தேடி பார்த்தோம்னாங்க ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஐயா மிருத்து பாகை வந்து பாரிஜாதங்கிற நூல்ல இருக்குது. நானும் உங்களுக்கு எளிமையா கொண்டாந்து நோட்ஸாக கொடுத்துறேன். 12 பாவத்துக்கும் 9 கிரகத்துக்கும் 27 நட்சத்திரம் எது எது மிருத்தி பாகங்கிறது முழுமையா உங்களுக்கு அடுத்த மாசம் கொடுத்துட்றேன். முழுமையா கொடுத்துறேன். அதை வச்சு நீங்க பயன்படுத்துங்க. நன்றி, சந்தோஷம். அதே போல இன்னொரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லக்னாதிபதி கோச்சாரத்துல உங்க லக்னாதிபதி மிருதி பாகையை தொடும் போதெல்லாம் நீங்க பிரச்சனை அனுபவிப்பீங்க. ஐயாவுக்கு தெரியும். உங்க 2ஆம் அதிபதி மிருதி பாகையை தொட்டதுன்னா பணம் சார்ந்த பணம் பிரச்சனை அல்லது குடும்ப பிரச்சனை. இதை அப்படியே நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கலாம். அது முழுமையா சொல்லும் போது அது பெருசா தெரியும். அப்ப அப்படி சொல்லும் போது அந்த ஜோதிடம் வந்து வளரக்கூடிய ஆரம்பத்தில் அது மாதிரி தான் ஐயா வந்து சின்ன விஷயத்த அழகா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நமக்கு எல்லாம் மிருதி பாகனா நம்ம என்ன சொன்னோம், அது மரணம் சார்ந்த விஷயங்களை குறித்து சொல்லுவோம். ஆனா அதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருக்காரு. ஐயா அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். மேலும் ஐயாவுடைய புகழ் வந்து பரவணும். இந்த வயசுலயும் கூட கன்னியாகுமரி, திருச்சி, கோயம்புத்தூர் போயிட்டு இருக்காரு. நம்மளால முடியல, ஆனா அவரு பறக்கிறாரு. இளைஞர் மாதிரி இளைஞர் மாதிரி போயிறாரு. இன்னும் நேரம் நீட்டூரி வாழணும்னு வாழ்த்துக்கிறோம். நன்றி, நன்றி. அடுத்தது நம்ம விலையில